ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய அதிரடி ஆட்டத்துக்கு இதுதான்ப்பா காரணம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஆஸ்திரேலியா எதிரான டெஸ்ட் போட்டி 5வது டெஸ்ட் போட்டியை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக அரை சதம் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்னோட அதிரடி ஆட்டத்துக்கு இதுதான் காரணம், எங்களோட பிளான் இதுதான் சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் 185 ரன் அடித்தாங்க. ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா 181 ரன் மட்டும்தான் அடித்தாங்க. 4 ரன் முன்னிலைன்னு சொல்லிட்டு நம்ம இன்னிங்ஸை தொடங்கினாங்க. எல்லாருமே நம்ம கேஎல் ராகுலாக இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், விராட் கோலி இருக்கட்டும், எல்லாம் பட்டு விக்கெட் விழுந்துட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம அதிரடி மன்னன் ரிஷப் பந்த் வந்தாருங்க, சரியாக நடி அடிச்சாருங்க. ஸ்டாக்காக இருக்கட்டும், போலாண்டாக இருக்கட்டும், பேட் கமாசராக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு பிரித்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட அதிரடி ஆட்டத்துக்கு நான் என்னை ட்ரெஸ்ஸிங் ரூமில் சொல்லி அனுப்பிச்சாங்க கிளியராக, நீங்கள் கண்டிப்பாக அதிரடி தான் ஆடணும், நீங்கள் வைக்காதீங்க, பால் வச்சா கண்டிப்பாக விக்கெட்டை விட்டுருவீங்க, நீங்கள் அதிரடி ஆடுங்க. அதிரடி ஆடி எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் பரவாயில்ல, அது 20 ரன் இருந்தாலும் பரவாயில்ல, 30 ரன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அமிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் அடித்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட டார்கெட் 200 250 வந்தால் போதும், கட்டாயம் நாங்கள் ஆஸ்திரேலியா அணியை ஆல் அவுட் பண்ணுவோம், எங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பும்ரா கண்டிப்பாக ஃபிட்டாக வருவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு பும்ரா விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. எஸ், அவர் சொன்னது முக்கியமான விஷயம், பும்ரா வருவார்னு சொல்லியிருக்காரு. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுவும் என்ன அடி அடிச்சாருங்க ரிஷப் பண்ட், எப்பா அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்குதுங்க. ஒவ்வொரு ஷாட்டும் மடைக்கு அடிக்கட்டும், 10 அடிக்கட்டும், விழுந்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரியான அடி அடித்தார் நம்ம ரிஷப் பண்ட். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ரன் அடிச்சாருங்கன்னா 33 பந்துக்கு தாங்க, வெறும் 33 பந்துலேயே 61 ரன் அடிச்சிருக்காருங்க. என்ன அடி, 6 4 4 6, அது டெஸ்ட்டில் 28 பாலுக்கு 50 அடிச்சிருக்காரு நம்ம ரிஷப் பண்ட். ஒரு அதிரடி மன்னன்னா அதிரடி மன்னன் தாங்க. இவர் ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து இந்தமாதிரி ஆடிந்தாலே போதுங்க, எவ்வளோ ரன் வருதோ வரட்டும். ஏன் இவர் டெஸ்ட் மேட்ச் மாரி ஆனன்னு சொல்லிட்டு ஆடி இந்தமாரி கையிலையும் கால்லையும் அடி வாங்கிட்டு இருந்தார் நம்ம ரிஷப் பண்ட். ஏன்னா போன இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் போட்ட பால் கையில் பட்டு வீங்கி போயிடுச்சு ரிஷப் பண்ட்டுக்கு, அந்தளவுக்கு அடி வாங்கின்னு ஆடினார். இவர் நேச்சுரல் கேம் இந்தமாரி ஆடினாலே நல்ல ஸ்கோர் அடிக்கிறாரு. ஏன் தான் இந்தமாரி பண்ணாருன்னு தெரியல, பட் டூ லேட். பட் இந்திய அணியோட பும்ரா ரிட்டர்ன் வருவாரா, இந்திய அணி கேப்டன் ரிட்டர்ன் வருவாரா பும்ரா, அதுதாங்க கேள்வி. இப்போதைக்கு விராட் கோலி தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு இந்திய அணியை. இருந்தாலும் பும்ரா முக்கியங்க. ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ 145 ரன் தான் லீட்டில் இருக்காங்க. 4 விக்கெட்டு கையில் இருக்குது. மேக்ஸிமம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20-30 ரனில் ஆல் அவுட் ஆகிடுவாங்க. 170 180 அதே போல் டார்கெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஜஸ்பிரிட் பும்ராவோட ஹெல்ப் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்க. ஏன்னா பும்ரா இருந்தாலே போதும், ஒரு 30 ரன் ஷார்ட்டேஜ் இருந்தால் கூட பரவாயில்ல, தலைவன் போட்டுருவான். அதனால் பும்ராவை நம்பி தான் இந்திய அணி இருக்குது. ஆம்புலன்ஸில் ஏறி போகிற மாரிலாம் பார்த்தோம், முதுகெலும்பில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ வலி வந்திருக்கான். கண்டிப்பாக அவர் கம்பேக் கொடுக்கணும், கடவுளை வேண்டிக்கிங்க. நாளைக்கு இந்திய அணி, நாளைக்கு ரிசல்ட்டுங்க, நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. டே 3ல் நாளைக்கு ரிசல்ட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். ஒன்று ஆஸ்திரேலியா ஜெயிக்குது, இல்லைனா இந்தியா ஜெயிக்குது, இதுதான் நடக்கும். நீங்கள் சொல்லுங்கள், பும்ரா ரிட்டர்ன் வருவாரா, அதேமாரி ரிஷப் பண்ட் சொன்ன மாரி இந்திய அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.